சரி, கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இதை எப்படி பண்றது? வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க முதல் காகித உரை பட்ஜெட்டை நாம சேர்ந்தே ரெடி பண்ணலாம். முதல்ல மாசம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு எழுதுங்க. அடுத்து உங்க எல்லா செலவுகளையும் லிஸ்ட் போடுங்க. அப்புறம் அந்த செலவுகளை சாப்பாடு, பயணம்னு தனித்தனி கேட்டகரியா பிரிச்சு ஒவ்வொரு கவர்லையும் அதுக்குன்னு ஒதுக்குன பணத்தை நிரப்புங்க. இது கொஞ்சம் வேலை வாங்குற மாதிரி தெரியலாம், ஆனா ஒரு தடவை செஞ்சுட்டா உங்க பணக்கட்டுப்பாடு உங்க கைக்கு வந்துடும். திரும்பவும் சொல்றேன், இந்த முறையோட மன்றமே இதுதான். ஒரு கவர் காலி ஆயிடுச்சுன்னா செலவை நிறுத்தணும். சுயக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த பட்ஜெட்டோட வெற்றிக்கு அடிப்படை. வாங்க, இது ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். அப்போதான் இது எவ்வளவு பிராக்டிக்கலா வேலை செய்யுதுன்னு புரியும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செலவு, வெளியில சாப்பிடுறது. சரி, இந்த மாசம் வெளியில சாப்பிட்றதுக்காக ஒரு கவர்ல நீங்க 1000 ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த கவர் மேல வெளியே சாப்பிடுவதுன்னு எழுதியிருக்கு. நீங்க நண்பர்களோட 1-2 தடவை ரெஸ்டாரண்ட் போறீங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த கவர்ல இருந்து தான் காசு எடுத்து செலவு பண்றீங்க. ஒரு கட்டத்துல பார்த்தா அந்த கவர்ல இருந்து 1000 ரூபாயும் தீந்துருச்சு. இப்போ என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிள். பணம் தீர்ந்துச்சு. சோ அடுத்த மாசம் சம்பளம் வர்ற வரைக்கும் வெளியில சாப்பிட முடியாது. இங்க தான் ஒரு மனநிலை மாற்றமே நடக்குது. பணம் நம்ம கண்ணு முன்னாடி குறையறத பார்க்கும்போது நாமளே யோசிச்சு செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம்.